ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம அடிச்சு அமௌண்ட் போட்டாங்க. இந்த ரவுண்டு இவங்களை விடவே கூடாது. இவங்க சோலை முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருத்தன் ரஷ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தன் கண்ணில் மாட்டாங்க. பார்த்தீங்களா சைடில் ஒரு பைப்பில் ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா சைடில் எங்கடா இருக்கான், எந்த பக்கம் ஓரானே தெரியல. பார்த்தீங்களா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். கையில் மாட்டான். போடு அடி ஐயோ அழுவி விழுவ மாட்டேங்குதே. நமக்கு வேறு ஃப்ளூக்கில் தான் அப்பப்போ விழுவோம். சரி அடி வாங்குறாங்களா, 2 பேர் வர வந்துட்டாங்க நம்மள்கிட்ட. ரைட்டு எப்படியாவது ஓகே ஒருத்தன் சொல்லி முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு இவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுரும். இல்லைனா அது வே பண்ணி வெளியேற்றி விட்றாங்க. இன்னொரு பைப்பில் இவன் கூடயே வந்தான் தோஸ்து மாதிரி. இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்துட்டான் வெள்ளை சொக்கா. நம்மள மாதிரி வெள்ளை சொக்கா போட்டுருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி அடிக்க தான் தெரியல. நம்மளே குருட்டடி அடிச்சிட்டு இருக்கோம். சரி ஓகே 2 பேர்த்த முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 பேர் இருக்காங்க. நம்ம டீமேட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரைட்டு கோளாறுன்றவனையும் சொல்லி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பைப் தான். அவனை அடிச்சுட்டா நம்ம வண்டி ஏஸ் ஆயிரும். ஆனால் அவனை அடிக்க விடுவாங்க தெரியல. இங்கே பார்த்தீங்களா போலீஸ்காரன் வந்துருக்கான். அந்த போலீஸ்காரன் மண்டையிலேயே போட்டுக்குன்னு ஒரு அடி அடிக்கலான்னு பார்க்குறேன். அடி விழுவ மாட்டேங்குது. ஓகே லைட்டாக 2 அடி விழுந்துருச்சு. டே ஓசியில் அடிச்சாதீங்களா, இவங்க வேறு வெறி கொண்டு நம்ம கீழே ஓசியில் அடிக்க தொட்டிட்டு இருக்கானுங்க. ரைட்டு யார் கில்லு மாட்டுதுன்னு பார்த்துருவோம். நம்ம கில்ல வச்சிட்டோம்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நம்புறேன். சரி ஓகே ஓகே ஒரு அடிச்சுட்டு ஐஸ் போட்டாச்சு. இப்போ வந்து எமௌண்ட் நமக்கு எமௌண்ட் போட்டாங்கன்னா சும்மா விட முடியுமா, எமௌண்ட்டை போட்டு சாவடிக்க வேண்டியதான்.